இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு 2 கரங்களையும் திறந்து நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் என்று சந்திக்கின்ற மனிதர்கள், நாங்கள் என்று செய்கின்ற செயல்கள், ஆண்டவரை ஏறெடுக்கின்ற பணிகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை பாதுகாக்கட்டும். நீர் எங்களோடு இரும். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உம்முடைய தூய ஆவியின் அருள் எங்களை நிரப்பி எங்களை பாதுகாக்கட்டும், தொடர்ந்து வழிநடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்காய் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 16-17 இறைவார்த்தைகள். இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து மனிதரை பார்க்கவில்லை, வானத்தை பார்த்தார் என்று சொல்லப்படுகிறது. மனிதரை பார்த்திருந்தால் பல எண்ணங்கள், பலரின் கருத்துக்கள் கொண்டு நன்மை உண்டாவதற்கு சாத்தியம் இருந்திருக்க. பிரச்சனைகள் மத்தியில் நாம் பலரும் மனிதரின் முகத்தை பார்க்கின்றோம். மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கருத்து கேட்கின்றோம். ஆனால் இயேசு விண்ணக தந்தையை பார்த்தார். கடவுளை பார்க்கின்றவர்கள் பிரகாசம் அடைகின்றனர். அதில் தகுந்த பதிலும் கிடைக்கிறது. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏங்கினேன். எனக்கு உதவி என்னை படைத்த கடவுளிடமிருந்தே வரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். கண்மலையாகிய கடவுளை நோக்கி கண்களை உயர்த்துகின்றவர்களுக்கு அனைத்தும் கைகூடும். பிட்டு கொடுத்தார், அதாவது ஆசி கூறி, அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக கொடுத்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். பிட்டு கொடுத்தார், அதை முறித்து அதை உடைத்து கொடுத்தார். கடவுளின் கரங்களில் அது முறிக்கப்பட்டது. யாருடைய கரங்களில் முறிக்கப்பட்டது? கடவுளின் கரங்களில் முறிக்கப்பட்டது. இதை பார்ப்பவர் கூறுவர், பாருங்கள், உடைந்து போயிற்று, எல்லாம் முடிந்தது என்று கூறுவார்கள். அன்புமிக்க சகோதரமே, கடவுளின் கரத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கைதான் நமது வாழ்க்கை. அவ்வாறு ஒப்பு கொடுத்த நமக்கும் சில துன்பங்கள் உண்டு, நமக்கும் கண்ணீர் உண்டு, துக்கங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, முறிக்கப்படுகின்ற, உடைக்கப்படுகின்ற அனுபவம் நமக்கும் உண்டு. ஆனால் இது அற்புதமாக மாறும். ஏனென்றால் கடவுளின் கரத்தில் உடைக்கப்படுகின்றது அற்புதம் நடைபெற இருக்கின்ற நிகழ்வின் ஆரம்பம். கடவுள் உங்களை அற்புதத்தின் வாழ்வுக்கு இட்டு செல்லுவார். எனவே கடவுளின் கரத்தில் முறிக்கப்படுகின்ற நான் கடவுளின் கரத்தில் இருக்கும்போது அது வலியாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியாக மாறும். எனவே இந்த நாளிலே கடவுளின் கரத்தில் உடைக்கப்படுகின்ற கருவியாக, உடைக்கப்படுகின்ற அப்பமாக நான் இருக்கின்றேனா? கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து கடவுளையே கதியாக இருக்கின்ற நான் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகும் போது அதை நான் பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவர் கரத்தில் இருக்கின்றேன், அவர் உடைப்பது, அவர் நொறுக்கிய எலும்புகள் களிகூறும் என்பதை நாம் தொடர்ந்து இந்த நாளிலே தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.